வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி அந்த ஏழைகளை அழைத்து சென்று அவருடைய கிட்னியை முறைகேடாக எடுத்திருக்கின்றார்கள். அதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆளுங்கட்சி எம்எல்ஏ என்ற ஒரே காரணத்திற்காக அவர் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. ஒரு சிறந்த ஆட்சி என்று சொல்லுகிறீர்கள், இந்தியாவுக்கே முன்மாதிரி முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தமிழகத்திலே நிலை என்ன? வறுமையின் காரணமாக தங்களுடைய உறுப்புகளை விற்கின்ற அவல நிலை உங்களுடைய ஆட்சியில தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப் பொருள், கஞ்சா மற்றும் பல்வேறு ரூபத்தில் போதைப் பொருட்கள் தமிழகத்தில் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடுத்து நிறுத்தங்கள். இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுகின்றது. இது அழிவு பாதைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சட்டமன்றத்திலே இந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம். ஒன்று நடக்கல. இன்றைக்கு இதே முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக கோரிக்கை வைக்கிறார். இளைஞர்களே, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்பொழுது போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சு அந்த குடும்பமே நாசமா போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில இப்ப முதலமைச்சருக்கு நானோதை வந்து, இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு பாதிப்புக்குள்ளா இருக்க மாட்டாங்க. தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கலாம்.